அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி வி.ஆர். கிருஷ்ணய்யர் பிறந்த தினம் என்று. இன்னைக்கு தான் நவம்பர் 15. நீதிமன்ற முன்னாள் நீதிபதியும், அதாவது உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதியும் மனித உரிமை போராளியுமான வி.ஆர். கிருஷ்ணய்யரோட பிறந்த தினம் என்று. அன்றைய சென்னை மாகாணத்தின் ஒரு பகுதியான கேரளாவின் பாலக்காட்டில் 1915 பிறந்தார். தந்தை வைத்தியநாதபுரம் ராமையர் பிரபல வழக்கறிஞர். தலச்சேரி பேஷல் மிஷன் ஆரம்ப பள்ளியில் கல்வி தொடங்கியது. பாலக்காடு விக்டோரியா கல்லூரி, அண்ணாமலை பல்கலைக்கழகம், சென்னை சட்டக்கல்லூரி ஆகியவற்றில் பயின்றார். மலபார், கூர்க் உள்ளிட்ட பகுதிகளில் வழக்கறிஞராக பணிபுரிந்தார். 1948 பொது உடைமை இயக்கம் தடை செய்யப்பட்டிருந்தது. அப்போது பொது உடைமை மற்றும் தொழிற்சங்க இயக்கத்தில் சார்பாக பல வழக்குகளில் வாதாடினார். காவல்துறை கோபமடைந்து தலைமறைவாக உள்ள கம்யூனிஸ்டுகளுடன் இவருக்கு தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டியது. பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தது. சிறையில் கைதிகளின் அவல நிலையை நேரடியாக கண்டார். சென்னை மாகாண சட்டமன்ற தேர்தலில் குத்துப் பரம்பரா தொகுதியில் கம்யூனிஸ்டுகள் ஆதரவுடன் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். குத்துப் பரம்பா மலபார் பகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் ஒட்டுமொத்த சென்னை மாகாண பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்தார். பஞ்சத்தால் பாதிக்கப்பட்ட ராயல்சீமா மக்களுக்கு கஞ்சி தொட்டிகள் திறந்தார். மலபார் நெசவாளர்கள் நிலை குறித்து சட்டமன்றத்தில் பேசினார். மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு தலச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக 1957 தேர்ந்தெடுக்கப்பட்டார். சட்டம், சிறைத்துறை நிர்வாகம், உள்துறை நிர்வாகம், மின்சாரம், நீர்ப்பாசனம், சமூக நலத்துறை ஆகிய 6 துறைகளின் அமைச்சராக பொறுப்பேற்றார். அப்போதுதான் தமிழக பாசன வசதிக்கான பரம்பிக்குளம் ஆழியார் திட்டம் நிறைவேற்றப்பட்டது. கேரளாவில் பல நீர்ப்பாசன திட்டங்களை தொலைநோக்குடன் திட்டமிட்டார். நாட்டிலேயே முதல் முறையாக வரதட்சணை ஒழிப்பு சட்டத்தை அறிமுகம் செய்தார். சிறை சீர்திருத்தம் மற்றும் கைதிகள் கண்ணியத்தோடு நடத்தப்பட வலியுறுத்தி பல நடவடிக்கைகளை மேற்கொண்டார். பின்னர் அரசியலில் இருந்து விலகி வழக்கறிஞர் தொழிலில் ஈடுபட்டார். கேரள உயர் நீதிமன்ற நீதிபதியாக 1968 பொறுப்பேற்றார். உச்ச நீதிமன்ற நீதிபதியாக 1973 பொறுப்பேற்றார். அப்போது முக்கியத்துவம் வாய்ந்த பல தீர்ப்புகளை வழங்கினார். இவரது பதவிக்காலத்தில் சாதாரண பொதுமக்கள் எழுதும் கடிதங்களும் பொதுநல வழக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டன. கேரளாவில் சட்ட அகாடமியை நிறுவினார். 100க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியிருக்கிறார். பாதிக்கப்பட்ட மக்கள் நிவாரணம் தேடி இவரது வீட்டில் நிறைந்திருப்பதை அடிக்கடி காண முடியும். இலவச சட்ட உதவியை நடைமுறையை ஃப்ரீ லீகல் எய்டு அப்படின்ற ஒரு கான்செப்டை அறிமுகப்படுத்துகிறார். 1980 பணி ஓய்வு பெற்றார். ஆனாலும் மனித உரிமைகளுக்காகவும் மலைவாழ் மக்கள் உள்ளிட்ட விளிம்பு நிலை மக்களின் உரிமைகளுக்காகவும் ஓயாமல் குரல் கொடுத்து வந்தார். சோவியத் லேண்ட் நேரு விருது, பத்ம விபூஷன் உட்பட ஏராளமான விருதுகளை பெற்றிருக்கிறார். மரண தண்டனை முற்றிலுமாக எதிர்த்தவர். மரண தண்டனையை அடித்தட்டு மக்களின் உரிமைகளை காக்கும் போராளி என்பதை தனது தனித்துவமான அடையாளமாக கொண்டிருந்தவர். வாழ்நாள் முழுவதும் இதற்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட கிருஷ்ணய்யர் 99 வயசு 2014 தான் மறைந்து போகிறார். இந்து தமிழ் பேப்பர்லாம் ஆரம்பித்த பிறகு இறந்து போகிறார். மாபெரும் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை. உச்ச நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி. மன்னிக்கவும், உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதி. தலைமை நீதிபதியாக இருந்தாரான்றது நம்ம தேடி பார்த்துக்குங்க. வி.ஆர். கிருஷ்ணய்யர் நவம்பர் 15 வெள்ளிக்கிழமை இன்னைக்கு பிறந்திருக்கிறாரு. இவரை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாளை நாம் இனிதே நிறைவு செய்வோம். வெள்ளிக்கிழமை இன்னைக்கு பிறந்திருக்கார் அப்படின்னா இன்னைக்கு பிறக்கலை, 1915 வெள்ளிக்கிழமை இதில் பிறந்திருக்கிறார். முதல் உலகப் போர் தொடங்கி நடந்துகிட்டு இருக்கும்போது. நன்றி, வணக்கம்.